அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது யதலக்கல் முத்தலக்கியானி அனில் யமீனி வானிஷ் ஷிமாலி கயீத் மா யல்ஃபிது மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். ஆமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது திப்பில் குலூபி வ தவாஇஹா வ ஆஃபியத்தில் அப்தானி வ ஷிஃபாஇஹா வ நூரில் அப்சாரி வ தியாஇஹா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். மிகுந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்ணியம் நிறைந்த ஹாஃபிஸா அவர்கள் இன்றைய தினம் தராவீஹினுடைய முதல் ரக்காத்துகளிலே சிறப்பான ஆயத்துக்களை ஓதி காண்பித்தார்கள். 2 மலக்குமார்கள் நம்முடைய செயல்பாடுகளை பதிவு செய்தவாறு இருக்கிறார்கள். வலப்பக்கம் இடப்பக்கம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். நாம் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சையுமே அவர்கள் பாதுகாக்கிறார்கள், குறிப்பிடுத்திக் கொள்கிறார்கள் என்று வல்ல அல்லாஹ் 50ஆம் அத்தியாயம் 17ஆம் வசனத்திலே பதிவு செய்திருக்கிறான். ஒவ்வொரு பேச்சையும் நாம் பேசும்போது பார்த்து பார்த்து பேச வேண்டியிருக்கிறது, அளவோடு பேச வேண்டியிருக்கிறது, கவனமாக பேச வேண்டியிருக்கிறது. காரணம், நாம் ஒரு ஆள் மட்டுமல்ல, நம்மோடு இன்னும் 2 பேர், 3 இருந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நாம் ஒருவர் மட்டுமென்று. ஆனால் ஒவ்வொருவருடனும் 2 பேர் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறார், வலப்பக்கம் ஒரு மலக், இடப்பக்கம் ஒரு மலக். வலப்பக்கத்தில் உள்ள மலக் நாம் பேசுகின்ற நல்ல பேச்சுக்கள், நாம் செய்கின்ற நல்ல செயல்களை எல்லாம் குறிப்பிடுத்து கொண்டிருக்கிறார். இடப்பக்கம் உள்ள மலக் நாம் தவறுதலாக பேசிவிட்டோம் என்றால், பொய் பேச்சுக்கள் பேசிவிட்டோம் என்றால் அதை அவர்கள் குறிப்பிடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவை யாவும் அப்படியே பாதுகாக்கப்பட்டு மறுமை நாளில் நம் சமூகம் ஒப்படைக்கப்படுகிறது. எனவே நாம் பேசும்போது மிகவும் கவனமாக, எச்சரிக்கையாக நல்ல வார்த்தைகளையே நாம் பேச வேண்டியிருக்கிறது என்பதை அல்லாஹ் அறிவுறுத்தியவாறு இருக்கிறான். நமக்கு மட்டுமல்ல, இறை தூதர்களுக்கும் அந்த போதனை இருந்திருக்கிறது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகிய வரலாற்றை நாம் தெரிந்திருக்கிறோம். அவர்கள் ஒரு பேச்சை பேசிய காரணத்தினால் அவர்களுக்கே ஒரு சோதனையும் ஏற்பட்டு விட்டது. இறை தூதர்களுக்கே ஒரு சோதனை. சிறை கூடத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 சிறை கைதிகளிலே ஒருவர் விடுதலையாகி போகிறார். அப்போது அந்த சிறை கைதிடத்திலே சொல்லி அனுப்புகிறார்கள், உதுகுர்னி இந்த ரப்பி, உம்முடைய எஜமானிடத்தில் என்னை கொஞ்சம் நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள். நான் அநியாயமான முறையில் இந்த ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறேன், சீக்கிரமாக விடுதலையாக வேண்டும், நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள் என்று. ஆனால் அன்சாஹு ஷைத்தான் திக்ர ரப்பிஹி, அந்த சிறை கைதி விடுதலையாகி போனதற்கு பின்னாலே அவர் சுத்தமாக மறந்து விட்டார். தன்னுடைய எஜமானிடத்தில், அந்த நாட்டு மன்னரிடத்தில் அது பற்றி பேச அவர் மறந்து விட்டால், சைத்தான் மறக்கடிக்க செய்து விட்டான். பல்லாண்டுகள் அவர் சிறையிலேயே தங்கியிருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தகவலை எடுத்துரைத்திருக்கிறான். அருமை சகோதரர்களே, ஜபரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காண வருகிறார்கள். சிறை கூடத்திலே காண வருகிறார்கள். அப்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நொந்து கொள்கிறார்கள், இப்படி பல்லாண்டுகள் நான் சிறையிலேயே அடைக்கப்பட்டிருக்கிறேனே, எந்த ஒரு குற்றமும் செய்யாமல், எந்த ஒரு பாவமும் செய்யாமல்
ஒரு நிரபராதியான நான் இப்படி அடைக்கப்பட்டிருக்கிறேன் என்று அவர்கள் வருத்தத்தை வெளிப்படுத்தினார்கள். ஜப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவரிடத்திலே கேட்டார்கள், அதற்கு நீங்கள் தான் காரணம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், உன்னுடைய இறைவன் இருக்கிறானே, எப்படியெல்லாம் உம்மை காப்பாற்றினான். உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பாருங்கள். உங்களுடைய சகோதரர்கள் உங்களை கொல்ல முயற்சித்த போது அல்லாஹ் உங்களை காப்பாற்றினானா? இல்லை. ஆம், அல்லாஹு தஆலா என்னை காப்பாற்றினான். பாலும் கிணறிலே உங்களை தூக்கி வீசிய போது அல்லாஹ் உங்களை காப்பாற்றினானா? இல்லையா? அல்லாஹ் காப்பாற்றினான். பெண்களுடைய சூழ்ச்சியிலே நீங்கள் அகப்பட்ட போது ஃபாஹிஷான அருவருப்பான அந்த செயலில் ஈடுபட உங்களை வற்புறுத்திய போது அல்லாஹ் உங்களை காப்பாற்றினானா? இல்லையா? காப்பாற்றினான். இவ்வளவு தூரம் அல்லாஹ் உங்களை காப்பாற்றிருக்க நீங்கள் எப்படி அந்த சிறை கைதிடத்தில் போய் உம்முடைய ரப்பிடத்தில் உம்முடைய எஜமானிடத்தில் என்னை பற்றி நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் எப்படி என்று சொல்ல போயிட்டு நீங்கள் கேட்க வேண்டியது அல்லாஹ்விடத்தில் அல்லவா கேட்க வேண்டும். அந்த சிறை கைதினுடைய ரப்பு எஜமானிடத்தில் கேட்க சொன்ன நீங்கள் ஒரு மஹ்லூக்கை நீங்கள் எப்படி நீங்கள் நம்பினீர்கள்? நீங்கள் கேட்க வேண்டியது ரப்பிடத்தில் அல்லவா கேட்டிருக்க வேண்டும். அதன் காரணமாகத்தான் உங்களுக்கு இந்த சோதனை. எவ்வளவோ சீக்கிரமாக நீங்கள் விடுதலை ஆயிருக்க வேண்டிய நிலையிலே பல்லாண்டுகள் பில்அஸ்னின் நீங்கள் இங்கே அடைபட்டிருக்கிறீர்கள் என்றால் அதற்கு நீங்கள் தான் காரணம் என்று ஜப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். அப்பொழுதுதான் சுதாரிக்கிறார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நாம் தவறு செய்து விட்டோம். கலிமத்துன் ஜல்லத்து மின்னி, ஒரு கலிமா என்னை தவற செய்து விட்டது, என்னை வழுக்க செய்து விட்டது. யார் ரப்பே என்று சொன்னவர்கள் ரப்பிடத்திலே கையேந்துகிறார்கள். யார் ரப்ப இப்ராஹிம் வ இஸ்ஹாக் வ ஷைக் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அஸ்அலுக அன் தர்ஹமனி, ரப்பே ரப்பே எனக்கு கருணை காட்டு ரப்பே என்று அப்போதுதான் துஆ கேட்கிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த சிறை கைதினுடைய எஜமானிடத்தில் பரிந்துரைக்க சொன்னதன் காரணமாக அவர்கள் பல ஆண்டுகள் சிறையிலே தங்க வேண்டிய ஒரு நிலைக்கு ஆளாகிவிட்டார்கள். வாயிலிருந்து வெளிப்படுகின்ற வார்த்தைகள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும், சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லும்போது அப்போதே அவர்கள் கேட்டிருந்தால், என் ரப்பே என்னை காப்பாற்றி என்று கேட்டிருந்தால் இத்தனை ஆண்டுகள் அவர்கள் இருந்திருக்க வேண்டிய தேவையே இருந்திருக்காது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். அந்த ரப்பை நம்பி அவர்கள் நம்மை படைத்த ரப்பை அவர்கள் சிந்திக்காமல் விட்டுவிட்டார்கள் என்று நம்முடைய வாழ்க்கையை நாம் இப்போது சீர்தூக்கி பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, ஒரு டாக்டர் இடத்துல நாம் செல்லுகிறோம். டாக்டர் மூலமாக ஷிஃபா கிடைக்கிறது என்றால் அந்த டாக்டர் தான் நம்மை ஷிஃபா, அவர் தான் நமக்கு நிவாரணத்தை கொடுத்தாரா, சுகத்தை கொடுத்தாரா? இல்லை, அல்லாஹ் கொடுத்தானா? ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, கை நிறைய சம்பளம் கிடைக்கிறது, அந்த எஜமான் தான் நமக்கு வாழ்க்கையை தந்தாரா? அந்த முதலாளி தான் தந்தாரா? இல்லை, அல்லாஹ் தந்தானா? யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு சமயத்திலையுமே ரப்பை நாம் நினைக்க வேண்டியிருக்கிறது. முதலில் ரப்பிடத்திலே நாம் வேண்ட வேண்டியிருக்கிறது. என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, என்ன சோதனைகளாக இருந்தாலும் ரப்பே என்னை காப்பாற்று என்று சொல்லிவிட்டு அடுத்த முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுங்கள். அல்லாஹ் அந்த முயற்சிகளை திருமணையாக ஆக்குவான். அதில் சிந்தித்தும் கிடையாது, சந்தேகமே கிடையாது. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதை உணர்த்தி காண்பித்தார்கள். ஹதீஸ் ஷரீஃபில் இப்படியே வருகிறது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய ரப்பிடத்தில் அவர்கள் துவா செய்திருந்தார்கள் என்றால் இந்த சிரமத்திற்கு அவர்கள் ஆளாகி இருக்க மாட்டார்கள் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உரைத்த அந்த ஹதீஸை நாம் கிதாபுகளிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு நண்பர் வருகிறார் நம்மிடத்தில், என்னுடைய துணைவி முகம் குப்புற விழுந்து விட்டார், முகமெல்லாம் அடிபட்டு விட்டது, மயிலாடுதுறை டாக்டரிடத்திலே சென்றால் மண்டையை பிளக்க வேண்டும் என்கிறார்.
நரம்பு மேலே பாதித்திருக்கிறது, அந்த நரம்பை சரி செய்ய வேண்டியிருக்கிறது என்கிறார். என்னுடைய துணைவி ஏற்கவில்லை. முகமெல்லாம் காயத்துடனேயே பல நாட்கள் இருக்கிறார்கள். இறுதியாக எம்முடைய குடும்பத்திலே உள்ள ஒருவர் தஞ்சாவூரில் ஒரு டாக்டரை சிபாரிசு செய்கிறார். ஓரிரு மாதங்களுக்கு பின்னால் அவரை சென்று சந்திக்கிறோம். ஒரு சில நாட்களிலேயே அவர் குணப்படுத்தி விட்டார். ஜங்ஷன் அருகே இருக்கக்கூடிய ஒரு வைத்தியர் குணப்படுத்தி விட்டார். மிகப்பெரிய ஆபத்திலிருந்து என்னுடைய துணைவியை காப்பாற்றி விட்டார். ஆம், காப்பாற்றியது உண்மைதான், சிகிச்சை செய்தது உண்மைதான். ஆனால் உண்மையிலே உங்களுடைய துணைவியை காப்பாற்றியவன் அல்லாஹுதான். அந்த டாக்டரை காண்பித்து கொடுத்தவன் அல்லாஹுதான். அந்த டாக்டர் தந்த அந்த மருந்து மாத்திரைகளில் சுகத்தை வைத்திருந்தது அல்லாஹ் தான். அவர்கள் ஓதுகிறார்களவா, மரலை தருபவன் அல்லாஹ், ஷிஃபாவை தருபவன் அல்லாஹ், அழச் செய்பவன் அல்லாஹ், சிரிக்க செய்பவன் அல்லாஹ், ஹயாத்தை தருபவன் அல்லாஹ், மௌத்தை தருபவனும் அல்லாஹ். இந்த வார்த்தைகள் எல்லாம் அருமை சகோதரர்களே சூறாவிலே இடம்பெற்றிருக்கிறது. அப்படியானால் நம்முடைய நம்பிக்கை யாரை நோக்கி இருக்க வேண்டியிருக்கிறது? அல்லாஹ்வை நோக்கி இருக்க வேண்டியிருக்கிறது. அப்படியானால் நம்முடைய ஒவ்வொரு பேச்சையும் சிந்திச்சு யோசிச்சு பேச வேண்டியிருக்கிறது. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஹல் நுஆஹது பிமா நதகல்லமு பி, நாங்கள் பேசுகிற பேச்சின் காரணமாக நாங்கள் மறுமை நாளில் தண்டிக்கப்படுவோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சக்கிலத்துக்க உம்முக ஹல் யகுப்பு அன்னார அலா உஜூஹிஹிம் அவ் அலா மனாஹிரிஹிம் ஹஸாயிது அல்சினத்திஹிம் என்றார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நரகத்திலே நம்மை முகம் குப்புற தள்ள செய்வது எதுவென்று கேட்டால் நம்முடைய நாவுகள் வெளிப்படுத்திய விளைச்சல்கள் தான் என்று சொன்னார்கள். நம்முடைய நாவுகள் வெளிப்படுத்திய விளைச்சல்கள் தான் என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் நரகத்திற்கு செல்வதற்கு எதுவும் காரணமாக ஆகிறது, நாவும் கூட காரணமாக ஆகிறது. எனவேதான் நாம் மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே இதை நமக்கு உணர்த்தி காண்பித்திருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸ் சொல்கிறார்கள், மிக சுருக்கமாக நாம் சொல்ல வேண்டும். சொர்க்கத்திலே சில அறைகள், குரஃபுகள் இருக்கின்றன. அந்த குரஃபுகள், அந்த அறைகள் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக, ஜோதிமயமாக, மிகவும் அலங்காரமாக இருக்கும். எந்த அளவுக்கு அலங்காரமாக இருக்கும் என்றால், வெளியிருந்து நாம் பார்த்தோம் என்றால் உள்ளே உள்ள எல்லாத்தையும் பார்த்து கொள்ளலாம். உள்ளே இருந்து பார்த்தோம் என்றால் யுரா மின் துஹூரிஹா இலா புத்தூனிஹா வ யுரா மின் புத்தூனிஹா இலா துஹூரிஹா, பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்கும். இன்றைக்கு நம்முடைய வீடுகளிலும் சில வீடுகளிலே கண்ணாடியை வைத்து வீடு அமைக்கிறார்களா இல்லையா? வீட்டிற்கு வெளியே வரக்கூடியவர்கள் யார் வந்திருக்கிறா என்பதை அவர்கள் உள்ளே இருந்தே தெரிந்து கொள்வார்கள். சொர்க்கத்திலே சில அறைகள் வெளியே இருந்து பார்த்தோம் என்றால் உள்ளே உள்ள அழகிய காட்சிகள், அதே போன்று உள்ளே இருந்து நாம் பார்த்தோம் என்றால் வெளியே உள்ள அழகிய காட்சிகள் எல்லாமே தெரியும். ஆராபி கேட்டார், ஒரு கிராமவாசி கேட்டார், அந்த 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 அறைகள், அந்த சொர்க்கமெல்லாம் யாருக்கு கிடைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிமன் அத்வாபல் கலாம, யார் நல்லதை பேசுகிறாரோ, வாத்தாமத் தஆம, பிறருக்கு உணவளிக்கிறாரோ, வாதாம சியாம, தொடர்ந்து எவர் நோன்பு நோக்கிறாரோ, வசல்லா பில்லைலி வன்னாசு நியாம், இரவு நேரத்தில் யார் தொழுகையில் ஈடுபடுகிறாரோ, மக்கள் எல்லாம் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலேயும் கூட எவர் தொழுகையிலே ஈடுபடுகிறாரோ அவருக்கு அந்த அறைகள், சொர்க்கத்திலே அறைகள் இருக்கின்றன, அந்த அலங்கார அறைகள். நமக்கு வேண்டுமா வேண்டாமா சற்று யோசித்து பாருங்கள் அருமை சகோதரர்களே, பெரியோர்களே. அப்படியானால் அத்தாபல் கலாம், நம்முடைய பேச்சு இனிமையானதாக இருக்க வேண்டும், நல்லதை பேச வேண்டும் என்பதை உணர்த்துகிறார். சரி, அது போகட்டும். யாரையாவது ஒருவரை நாம் கீபத்து பேசிவிட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், மனசு வருத்தப்படுகிறது, புறம் பேசிவிடுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் இப்படி செய்கிறார் இவர் இப்படி செய்யாமல் இருந்திருக்கலாமே என்று நாம் வருத்தப்படுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு அதற்கும் ஒரு ஹதீஸ் சொல்கிறார்கள், மின் கஃபாரத்தில் கீபத்தி, கீபத்து பேசினால், புறம் பேசினால் அல்லது கோல் பேசினால் அதற்கு ஒரு கஃபாரா இருக்கிறது. என்ன கஃபாரா? அனிஸ்தக்ஃபர மனித் தப்தஹு,
யாரை நீங்கள் கீபத்து பேசினீர்களோ அவர்களுக்காக நீங்கள் மன்னிப்பு வேண்டிவிடுங்கள். எப்படி மன்னிப்பு வேண்டுங்கள்? அல்லாஹு மக்ஃபில்லனா வலஹு, அல்லாஹு மக்ஃபில்லனா வலஹு, எங்கள் ரட்சகா எங்களுக்கும் பாவ மன்னிப்பு வழங்கு. நான் தவறுதலாக ஒருவரை பேசிவிட்டேன், கீபத்து பேசிவிட்டேன், புறம் பேசிவிட்டேன், யா அல்லாஹ் அவருக்கும் நீ மன்னிப்பு வழங்கு என்று கேட்டுவிட்டோம் என்றால் அருமை சகோதரர் அல்லாஹ் மன்னிப்பு வழங்குவான். பகபரலாம், அல்லாஹ் மன்னிப்பு வழங்கி விடுவான் என்றெல்லாம் நாம் ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இன்னும் சொல்லப்போனால் பயமாக இருக்கிறது நாம் சொல்வதற்கு. வக்குல்ல இன்சானின் அல்சமுனாஹு தாயிரஹு ஃபி உனுகி வ நுஹ்ரிஜலஹு ஃபில் கியாமத்தி கிதாபை எல்காஹு மன்சூரா என்கிறான். கழுத்திலேயே அல்லாஹ் ஒரு டேக்கை மாட்டி விட்டுருக்கிறான். நாம் செய்கின்ற செயல்கள் பூராமே அதிலே பதிவாகி கொண்டிருக்கிறான். இஸ்வர பனி இஸ்ராயிலே சொல்கிறான். அன்பு பெருமக்களே, நாம் சில கம்பெனிகளில் பார்க்கலாம், அவருடைய கழுத்துகளில் சில டேக் தொங்கிக் கொண்டிருக்கும் அல்லவா, அதே போன்று எல்லாமே அதிலே பதிவாயிருக்கிறது. மறுமை நாளிலே என்ன செய்வான்? சாதாரணமாக நாம் ரெக்கார்டர், அந்த நாடா இருக்கிறது அல்லவா, டேப் ரெக்கார்டர் நாடா, அதில் எவ்வளவு விஷயங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் நம்முடைய கருத்தில் மறுமை நாளிலே அல்லாஹ் என்ன செய்வான்? பத்தரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன ஃபீஹி வயக்கூலுன யா வைலத்தனா மா லிஹாதல் கிதாபி லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா வவஜது மா அமிலு ஹாதிரா வலா யலிமு ரப்புக அஹதா. இந்த ஆயத்தை தாங்கள் ஓதிருப்பீர்கள். அந்த ஓலை இருக்கிறதல்லவா நம்முடைய கையிலே தரப்படும். நீ உலகத்திலே வாழும்போது என்ன வண்ணவெல்லாம் நீ செய்தாய், என்ன பேசினாய், என்ன செய்தாய், நல்லது செய்ததும் இருக்கும். நாம் நல்லது செய்து தான தர்மங்கள் வழங்கியது, வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டது எல்லாமே இருக்கும். எல்லாமே அக்யூரிட்டியாக மிகவும் துல்லியமான முறையில் இருக்கும். அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், இது என்ன இந்த கிதாபு ஒரு சின்ன விஷயத்தை கூட விட்டு வைக்கவில்லை, ஒரு பெரிய விஷயத்தை கூட விட்டு வைக்கவில்லை. வஜதுமா அமிலு ஹாதரா, எல்லாமே அப்படிக்கு அப்படியே இருக்கிறதே. வலா எதுவும் ரப்புக்காக, அதில் அல்லாஹ் கூடுதல் குறைச்சல் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான். பார்த்து வியந்து போவார்கள், ஆச்சரியப்பட்டு போவார்கள் என்று இருக்கிறது இந்த சிந்தனை. ஒரு பக்கம் வலப்பக்கம் இடப்பக்கம் ரெண்டு மலக்குகள் இருந்து எல்லா விஷயங்களும் குறிப்பிடுத்திட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நமக்கே தெரியல, நம்முடைய கழுத்திலேயே வக்குல்ல இன்சானின் அல்சமுனாஹு தாயிரஹு ஃபி உனுகி இருக்கிறது. இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்காக வேண்டிதான் அன்பான பெருமக்களே இன்றைய அந்த வசனம். இது தலக்கல் முத்தலக்கியானி அனில் யமீனி வ அனில் ஷிமாலி கயீத் மா யல்ஃபிது மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத் என்கின்ற அந்த வசனம். எனவே நாம் நல்ல நல்ல விஷயங்களை பேசுவோம், நல்ல நல்ல காரியங்களில் நாம் ஈடுபடுவோம். அதன் மூலமாக நாம் அல்லாஹ்வுடைய முழுமையான பாதுகாப்பை பெறுவோம். அல்லாஹ் தன் நல்ல அடியார்கள் கூட்டத்திலே நம் எல்லோரையும் சேர்த்துக் கொள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.